ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகோயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையை சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்த இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யி உடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயண திட்டம் 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தமுள்ள 1,25,00,000 வாக்காளர்களில் சுமார் 94 லட்சம் பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. கெனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா, ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி, மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.